இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை கொடுத்து எங்களை வழிநடத்துகின்றவரே, நீர் செய்கிற நல்ல செயல்களுக்காக, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் எருசலேமில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்காததால் அவர்கள் எவ்வாறு வெளியேற்றப்பட்டார்கள் என்று தெள்ளம் தெளிவாக விளக்குகின்றது. நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து ஒருவரை குணப்படுத்துகிறார். இதோ தொழுநோயாளர் ஒருவர் அவரை பார்த்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனடியாக தொழுநோய் அவரை விட்டு நீங்கியது. இயேசுவின் வல்லமை எவ்வாறு இருக்கின்றது என்று பார்ப்போம். இயேசு வார்த்தையினாலும் சொல்லினாலும் செயலினாலும் மக்களை குணப்படுத்தினார். இதோ ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம் ஆண்டவரின் அருளை உணர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது நாம் வேண்டுவதை ஆண்டவர் நமக்கு நிறைவாக செய்வார். ஆண்டவரே, நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தில் நோயால் அவதிப்படுகிற மக்களையும், உலகில் மருத்துவமனைகளில் நோயால் அவதிப்படுகிற மக்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம். நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தியவரே, இந்த உலகில் இருக்கிற எல்லா நோயாளிகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் உமது அருளினால் சுகத்தை பெற அருள் புரியும். ஆண்டவரே, எங்களிடத்திலே ஜெபத்தை கேட்டவர்களையெல்லாம் உம் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அவர் நமக்கு நல்லதை செய்வார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.